இதுக்குத்தான் ஷரியத்து சொல்லுது மஹ்ரத்தை பேணுங்க, அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதிங்க. உங்களுக்கு யார பாக்குறதுக்கு, பேசுறதுக்கு, கதைக்கிறதுக்கு, உறவாடுறதுக்கு அனுமதி இருக்குதோ இவங்களோட மட்டும் உங்களோட தொடர்புகளை வைங்க. இது ரோட்டால போறவருடைய தொடர்பு தான், வீட்டுக்கு வாரவருடைய தொடர்பு தான், கணவன் கூட்டாளிமார் மனைவிக்கும் கூட்டாளிமார் தான். கேட்டா சொல்றது நாங்க கல்வி சுத்தமா, இவங்களோட கல்வெல்லாம் சுத்தமா. நாங்க கூட பிறந்த சகோதரனை போல் பழகுகிறோம், நாங்க கூட பிறந்த சகோதரிகள் மாதிரி பழகுகிறோம். உலகத்துல உங்களை விட கல்வி சுத்தமான ஆக்கள் தான் சஹாபாக்கள். உலகத்துல எங்கட பொம்பளைகளை விட கல்வி சுத்தமான ஆக்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள். அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நபியுடைய மனைவிமார்களுக்கு முன்னால் நேரடியாக பேசுறதுக்கு அனுமதி இல்லை. ஏதாவது அவசியமா, ஏதாவது இக்கட்டான நிலைமையா, தேவையா, ஏதாவது கேட்கணுமா, திரைக்கு பின்னால் இருந்துதான் உலகத்தின் பரிசுத்தமான பெண்களுக்கு பின்னால் இருந்து பரிசுத்தமான சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி. இங்க யாரும் சஹாபாக்களை விட பரிசுத்தமான ஆக்களும் இல்லை, இங்க யாரும் சஹாபாக்கள் பெண்மணிகளை விட பரிசுத்தமான பெண்களும் இல்லை. அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்டான்டா அந்த சட்டத்தை மதிச்சு நடக்கணும். எப்ப நாங்க சட்டத்தை மீறி எங்கட மனோ இச்சை பிரகாரம் காரணங்களை சொல்ல ஆரம்பிப்போமோ அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இறங்குவதற்கு காரணமாக அமையும்.